ஹலோ வணக்கம். 2 நாளாக சேனல் ஆகிற மெசேஜ் என்னென்னா, கிராக் த கோட். ஏதோ கோட் ஒன்று வந்து நீங்கள் கிராக் பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. இல்லை கிராக்குன்ற ஒரு வேர்ட் உங்களுக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். கிராக் ஏதாவது ஒரு விஷயத்தில், இல்லை ரிலேஷன்ஷிப்பில், ஃப்ரெண்ட்ஷிப்பில், ஒர்க் பண்ணுற இடத்துல, ஏதோ ஒரு சுச்சுவேஷனில், ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு அந்த ஒரு கிராக்குன்ற அந்த ஒரு விஷயம் நடந்தால் தான் அடுத்தது ஒரு நல்ல விஷயம் லைஃப்பில் வந்துட்டு எட்டி பார்க்கும். அந்த வழியாக இந்த கிராக் வந்தால் தான் நடுவில் ஒரு நல்ல விஷயம் வரும். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கிராக் பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. 2 நாளாக சேனல் ஆகிற மெசேஜ். அந்த வெளிச்சம்ன்றது அந்த ஒரு கிராக், ஒரு விரிசல் விட்டால் தான் ஒரு இடத்துல இருந்து ஒரு அந்த வெளிச்சம் வரும்போது தான் நீங்கள் வந்துட்டு அந்த டிவைனோட நீங்கள் வந்துட்டு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் முன்னேற மாதிரி இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் எனக்கு இங்கே ஃபீல் ஆகுது. சில பேர் மென்டலி இமோஷ்னலி வந்துட்டு ரொம்ப உடஞ்சி போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு அந்த மாதிரி டைமில் ஒரு கிராக், ஒரு விரிசல் லைஃப்பில் வரும்போது தான் லைஃப்க்கான அந்த ஒரு அர்த்தம், அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணுன்ற அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வந்து நீங்கள் நெக்ஸ்ட் அந்த மூவ்ன்றது நீங்கள் எடுப்பீங்கன்ற மாதிரியான விஷயம் இருக்குது. கஷ்டம் இல்லாமல் ஒரு நல்ல விஷயம் கிடையாது, ஒரு பெயின் இல்லாமல் கிடையாது. ஒரு விஷயம் எப்போவுமே வந்துட்டு கஷ்டம் கொடுத்துட்டு தான் அடுத்தது நல்ல விஷயங்கள் வரும் லைஃப்பில். அதை உணர்த்துகிற மாதிரி தான் இந்த விஷயம் இருக்குது. ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா இல்லை. ஃபோர்ஸ் பண்ணி எப்போவுமே ரீடிங் எடுத்துக்காதீங்க. ஓகே. ஒரு க்ரோத் லைஃப்பில் க்ரோத் கிடைக்கிறதுக்காகவும், நீங்கள் டிவைன் கூட கனெக்ட் ஸ்பிரிச்சுவலி, நீங்கள் சில விஷயங்கள் ஸ்பிரிச்சுவலில் கனெக்ட் ஆகிறதுக்காகவும் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். அந்த வலியோடு இருக்கும்போது தான் உங்களுடைய அந்த ஒரு ஆன்மான்றது வந்துட்டு டீப் அந்த சோல் கனெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் தென்பட ஆரம்பிக்கும். அந்த வலியோடு தான் ட்ராவல் பண்ணுறீங்க. அந்த வலியோட தெரியுதா சோர்ஸ்? அந்த வலியோடு தான் லைஃப்பில் ட்ராவல் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு என்னன்றது உங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த ஒரு வெளிச்சம், அந்த கிராக்லேருந்து ஒரு வெளிச்சம் உங்களை கூப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஏதோ ஒரு தன்னம்பிக்கை, ஒரு ஹோப்போட நீங்கள் வந்துட்டு முன்னேறுற மாதிரி இருக்குது. கடவுள்கிட்ட பாரம், கடவுளோட நம்பிக்கையோடு நீங்கள் வந்துட்டு கடவுள் நம்பிக்கையோடு நீங்கள் முன்னேறுறீங்க. சில பேர் கடவுள்கிட்ட கனெக்ட் ஆகிற மாதிரியும் இருக்குது. நீங்கள் உங்கள் இன்னர் சோல் டீப் கனெக்ஷன் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறதா கூட இருக்கலாம். சரியா? நியூ டெத் கார்டு இருக்குது. கண்டிப்பாக ஒரு புது லைஃப், ஒரு புது விஷயங்கள், புது மாற்றம் உங்கள் லைஃப்பில் பார்க்குற விதத்தில் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் வந்துட்டுருக்கு. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இதுலேருந்து நீங்கள் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வந்துட்டுருக்கு. ஹீலிங் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு இந்த கிராக்ன்ற ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் ஏற்பட்டதுக்கப்புறம் இமோஷ்னலி, மென்டலி, சில பேர் ஸ்பிரிச்சுவலி சில விஷயங்களில் கூட நிறையா ஒரு பெயின், சில விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். அந்த விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீல் ஆகிட்டு நீங்கள் டிவைன் கூட கனெக்ட் ஆகுறதோ, இல்லை நீங்கள் உங்கள் இன்னர் செல்ஃப் கூட கனெக்ட் ஆகுறதோ, சோல் கூட கனெக்ட் ஆகுறதோ, அந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுத்துகிட்டு வரணுன்ற மாதிரி இருக்குது. இன்கேஸ் யாருன்னா பண்ணலைன்னா, இன்கேஸ் ஆல்ரெடி இந்த பாத் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் உங்களுடைய நெக்ஸ்ட் அந்த லைட், அந்த டிவைன் லைட் நோக்கி தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அந்த டிவைன் உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப், ஒரு வெளிச்சத்தை உங்களுக்கு காட்டுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக. வேறு ஏதாவது மெசேஜஸ் ஓரக்கல்லில் பார்ப்போமா? ஓரக்கல் கோட். இன்னொரு ஓரக்கல் எடுத்துருக்கலாம். ஓகே. பேஸ் சக்ரா நம்பர் 1. பேஸ் சக்ரால enlightenment.
ஒரு ஃபவுண்டேஷன் நல்லா இருந்தால் தான் வந்துட்டு நம்மளால் அடுத்து வந்துட்டு ஒரு விஷயங்கள் பண்ண முடியும் மேலே. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்துட்டு உங்கள் சோல், உங்கள் இன்னர் செல்ஃப், அதன் மூலமா நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக பவர் நம்பர் 8, பவர் நம்பர் 10, fulfillment 9. ஒரு விஷயத்தில் அந்த கிராக்லேருந்து சில விஷயங்கள் நீங்கள் வெளியில் வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வர மாதிரி இருக்குது. தானாகவே கார்ட்ஸ் வருது ஸ்ப்ளிட் பண்ணும்போது. கனெக்ஷன், டிவைன் கனெக்ஷன், உங்கள் சோல் கனெக்ஷன், இன்னர் செல்ஃப் கூட கனெக்ஷன். கண்டிப்பாக இந்த விஷயங்கள்னால ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடச்சி நீங்கள் அதை ஹீல் ஆகிட்டு நீங்கள் வந்துட்டு வேறு ஒரு விஷயங்களுக்குள்ள நீங்கள் வந்துட்டு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. நல்ல விஷயங்களுக்காக கனெக்ட் ஆகிற மாதிரி. ஓகே, ஷார்ட் வீடியோ தான். ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனால. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.